الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي القرآن الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் தராவீஹிலே ஓதப்பட்ட வசனங்களிலே ஒரு வசனம், அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தில் சொல்லுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய தன்னுடைய நேசர்கள் குறித்து பேசுகிறான். அந்த நேசர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான். நம்பிக்கையாளர்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நேசர்களான நல்லடியார்களுக்கு நிச்சயமாக எந்த பயமும் இல்லை, அவர்கள் துன்பப்படவும் மாட்டார்கள். அல்லதீன ஆமனோ வக்கானோ யத்தகூன், அவர்கள் இறைவனை உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு அவனுக்கு பயந்து நடக்கின்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தில் சொல்கின்றான். ஆக அவுலியாக்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய நேசர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய தன்மைகள் எந்த ஒரு சூழ்நிலையிலோ எதற்கும் யாருக்கும் அல்லாஹ்வை தவிர அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அதே மாதிரி எந்த ஒரு துன்பமான நிலையிலோ அவர்கள் துன்பப்பட மாட்டார்கள், கஷ்டப்பட மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அதோடு அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருக்கும். அந்த ஈமானோடு அவர்களுக்கு தக்குவா நிறைந்து இருக்கும். எப்போதும் இறைவனை பயந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய நேசர்களின் அடையாளமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা லா தப்தீல லி கலிமாத்தில்லாஹி ذلك هو الفوز العظيم. இன்னொரு திருமறை வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் அவர்களுக்கு நற்செய்தி உண்டு, மேலான பதவிகளை அவர்களுக்கு அளிப்பதாக கூறியிருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய வாக்குறுதிகளிலே எந்தவித மாறுதலும் இருக்காது. இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். ஆக ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது மேலே சொன்னப்பட்ட இந்த தன்மைகளை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது தான் அவருக்கான மறுமை வெற்றி என்பது இருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகின்றார். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அடியார்களிலே சில அடியார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நபிமார்களோ ஷஹீதுகளோ அல்ல, ஆனால் நபிமார்களும் ஷஹீதுகளும் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பார்த்து இவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது, யா ரசூலல்லாஹ், யார் அவர்கள் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் யார் என்றால் அல்லாஹுவை நேசித்தவர்கள், எந்த விதமான உறவுகளும் எந்த விதமான பொருளாதாரத்தினுடைய தேவையும் இல்லாமல் முழுக்க முழுக்க அல்லாஹுவை நேசித்தவர்கள். எனவே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவருடைய முகங்கள் பிரகாசமாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கும், அவர்களும் பிரகாசத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். மக்கள் அனைவரும் பயப்படும் நேரத்திலே இவர்கள் எந்த பயமும் பயப்பட மாட்டார்கள். மக்கள் அனைவரும் கவலை கொள்ளும் நேரத்திலே அவர்கள் கவலைப்படாமல் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நல்ல அமல்களால் நற்குணங்களால் இறைநேசர்கள் அவர்களுடைய தகுதியை அவர்களுடைய நிலையை பார்த்து ஷஹீதுகளும் நபிமார்களும் ஆசைப்படுவார்கள் என்று சொன்னால், இறைநேசர்களுடைய படித்தரங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழக்கூடிய இறைநேசர்களான மஷாயிஹ்மார்களோடும் உலமா பெருமக்களோடும் நெருங்கிய தொடர்பிலே நாம் இருக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
நிச்சயமாக மனிதர்களிலிருந்து அல்லாஹ்விற்கென்று சில குடும்பங்கள் இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? அவர்கள் அல்லாஹ்வினுடைய குடும்பத்தார்கள் என்று கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள்தான் குர்ஆன் உடையவர்கள், அதாவது குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடியவர்கள். அவர்கள்தான் அல்லாஹ்வினுடைய குடும்பத்தினர்கள், அவனுக்கு மிக குறிப்பானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸில் கூட வெறுமனே குர்ஆனை மனனம் செய்கின்றவர்களோ குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவர்களோ இறைநேசர்கள் அல்ல, மாறாக குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய குடும்பத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகளை பின்பற்றி அவற்றை வாழ்க்கையில் கொண்டு வந்து, அதே மாதிரி குர்ஆனில் தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தவிர்த்திருந்து வாழக்கூடியவர்கள், இவர்கள்தான் இறைநேசர்கள் என்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் மற்றும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரும் அறிவிக்கின்றார்கள், இறைநேசர்கள் யார் என்று சொன்னால், யாரை பார்த்தால் அல்லாஹ்வின் நினைவு வருமோ அவர்கள்தான் இறைநேசர்கள் என்று சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர்களிடத்திலே நன்மைகளுக்கான சாவியும் தீமைக்கான பூட்டும் இருக்கிறது. சில மனிதர்களிடத்திலே தீமைகளுக்கான சாவியும் நன்மைகளுக்கான பூட்டும் இருக்கிறது. எனவே யாருடைய கரத்திலே நன்மைகளுக்கான சாவி வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக. மேலும் யாருடைய கரத்திலே தீமைகளுக்கான சாவி வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் யாரின் மூலமாக நன்மைகளும் நலமான விஷயங்களும் செய்கின்றோமோ அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைநேசர் என்று அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் இதை விட்டுவிட்டு யாருடைய கரங்களிலே தீமைகளுக்கான சாவிகள் இருக்கிறதோ, வழிகேட்டின் பக்கம் யார் சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி நேசம் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி வெறுப்பு கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் இறைநேசர்களுடைய பண்புகள். ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், என்னுடைய கண்ணியத்தின் விஷயத்தில் எனக்காக நேசித்தவர்கள், ஒருவருக்கொருவர் நேசித்து கொண்டவர்கள், அவர்களுக்கு மறுமையிலே ஒளியினாலான மேடைகள் உண்டு. அவர்களை பார்த்து நபிமார்களும் சுஹதாக்களும் ஆசைப்படுவார்கள். இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரும் அறிவிக்கின்றார்கள், 7 நபர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே தன்னுடைய அரிசின் நிழல் தவிர வேறு நிழல் இல்லாத அந்த நாளில் தன்னுடைய அரிசின் கீழ் நிழலிலே நிழல் தருவான், இடம் தருவான். அந்த 7 நபர்கள், ஒன்றாவது நேர்மையான அரசர், 2வது வணக்க வழிபாடுகளிலே தன்னுடைய வாலிபத்தை கழித்த ஒரு வாலிபர், தன்னுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அல்லாஹ்விற்காக தோழமை கொண்டு அல்லாஹ்வுக்காக பிரிந்துவிட்ட 2 நபர்கள், தனிமையிலே அல்லாஹ்வை நினைத்து அழுது திக்ரு செய்யக்கூடிய மனிதன், அழகும் குடும்ப பாரம்பரியமும் மிக்க ஒரு பெண், தவறான காரியத்திற்காக தன்னை அழைத்த போது நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி கொண்ட ஒரு மனிதன், வலதுகரம் செய்யக்கூடிய தர்மம் இடதுகரத்திற்கு தெரியாத அளவிற்கு தர்மம் செய்த ஒருவர். ஆக இந்த 7 நபர்கள் அல்லாஹ்வினுடைய அரிசின் நிழலிலே இருப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது என்பதை இந்த ஹதீஸு திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், இந்த 7 நபர்களுமே இறைநேசர்களை மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறார். இந்த 7 பேருமே அல்லாஹ்விற்கு பயந்து வாழ்ந்தவர்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் அவர்களுக்கு கண்ணியத்தையும் சங்கையையும் வழங்குவான். வெறும் வணக்க வழிபாடுகள் மட்டுமே இறைநேசம் என்பதற்கான அடையாளம் அல்ல. மாறாக எல்லா நிலையிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விற்கு பயந்து வாழ்வது, நன்மைகள் அதிகம் செய்வதை
என்பதை தாண்டி பாவங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பது அதுவும் இறைநேச தன்மையாகும், இறைநேசர்களுக்கான அடையாளமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாகிர தவானா அலைஹிஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.